வணக்கம் காவேரியன்ஸ். ஒரு கண்ட்ரியில் எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த எலெக்ஷனில் போட்டி போடுற அத்தனை பேரும் நிறைய ப்ராமிசஸ் கொடுப்பாங்க. அது இந்தியாவாக இருக்கட்டும், இல்லாட்டி அமெரிக்காவாக இருக்கட்டும். இந்தியன் பாலிட்டிஷியன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஃப்ரீயாக கொடுக்குறேன், அந்த இது ஃப்ரீயாக கொடுக்குறேன், மகளிருக்கு இவ்வளோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக பார்ப்போம். அண்டு அவங்க எலெக்ட் ஆகி பவருக்கு வந்தோடனே நம்மக்கிட்ட நம்ம இம்மீடியட்டாக என்ன கேட்போம் அப்படின்னா, இதெல்லாம் சொல்லியிருக்கியே செய்கிறியாப்பா, என்றைக்கு செய்வ அப்படின்னு கேட்போம். நம்ம எதிர்பார்த்துட்டும் இருப்போம் நம்ம. ஆனால் மோஸ்ட் ப்ராபப்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எலெக்ஷன் டைமில் சொன்ன எந்த ப்ராமிஸுமே நிறைவேற்றவே மாட்டாங்க. அப்படியே அமெரிக்காவுக்கு போவோம். அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ட்ரம்ப்பு கூட நிறைய ப்ராமிஸ் பண்ணார் எலெக்ஷன் டைமில். அண்ட் நான்லாம் என்ன நினச்சேன் அப்படின்னா, அது காற்றோடு சொன்னது காற்றோடு போயிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எலெக்ஷனில் என்ன சொன்னார், ஐ வில் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்னார். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, அந்த அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படிங்கிறது தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, எலெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்ன மேனிஃபெஸ்டோ ஆர் ப்ராமிஸு நிறைவேற்றாமல் இருந்தால் நல்லது போல் இருக்குது. அப்படி தான் எனக்கு தோணுது இன்றைக்கி. அண்ட் எஸ்பெஷலி இன் அமெரிக்கா அவர் சொன்னதை அத்தனையும் செய்யணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அதனால நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதை ஒன்று ஒன்றா என்னன்னு பார்க்கலாம். அவர் சொன்னதுக்கு நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. அந்த கான்ட்ரடிக்ஷன்னால் அமெரிக்கா மட்டும் சஃபர் பண்ணல, ஈவன் ஹோல் வேர்ல்டும் சஃபர் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து பார்க்கலாம். முதல் பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா, இது இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். 10 பாயிண்ட்டை எடுத்து அனலைஸ் பண்ண போகிறேன். இது மட்டுமா இந்த வீடியோவில் அப்படின்னா இல்லை. இதோட முக்கியமானது என்னென்னா, இந்த எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸை அதோட Q4 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் ஒரு எஸ்டிமேட்டும், அப்புறமேல எப்படி ஃபினான்ஷியல் இயர் 26 அது எப்படி அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கண்ணோட்டம். ஸோ அதில் அந்த அனலைஸ் பண்ண டேட்டா எல்லாமே இந்த வீடியோட அட்டாச் ஆகிருக்கு. அதோடு சேர்ந்து காவேரி business.inல கூட அந்த கூகுள் ஷீட்லேயே அண்ட் அதர் பிளேசஸில் இருக்கும். நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். இதை ஒரு டீப் டைவ் கூட பண்ணலாம் இந்த கம்மிங் சாட்டர்டே வித் இந்த மெம்பர்ஸ் ஃபோரம் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். இந்த தருணத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் மாதிரி மேக் இந்தியா கிரேட் அகெயின் கூட நம்ம ஸ்லோகன் பார்த்தோம். இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, மேக் காவேரி பிஸ்னஸ் கிரேட் அகெயின் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதே சமயத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நம்ம இதுக்குள்ளே போகலாம். ட்ரம்ப்போட ப்ராமிஸ் என்ன, அது என்னென்ன கான்ட்ரடிக்ஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரேட் டெபிசிட்டு நிறைய இருக்குது, அதனால் டாரிஃப் போட்டு நான் அதை கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அதனால தான் ஹியூஜ் டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு கான்ட்ரடிக்ஷனை, இப்போ வியட்நாமும் அண்டு யூரோப்பும் 0 டாரிஃப் நாங்கள் கொடுக்குறோம் அமெரிக்கன் எக்ஸ்போர்ட்ஸுக்கு அப்படின்னாங்க. ஈவன் இந்தியா கூட நிறைய ப்ராடக்ட்ஸில் டாரிஃப்லாம் ரெடியூஸ் பண்ணி ஆஃபர் பண்ணாங்க. பட் எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. அவருக்கு புரிஞ்சிருச்சு, டாரிஃப் மூலமாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அமெரிக்கன் எக்ஸ்போர்ட்ஸ் ஈவன் 0 டாரிஃப் இருந்தால் கூட காம்படிட்டிவாக ப்ரைஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. செகண்ட், இன்ஃப்ளேஷனை குறைச்சிருவேன், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதனால் இன்னும் குறைக்க பாடுபடுவேன் அப்படின்னாரு. டாரிஃபை போட்டால் எப்படி இன்ஃப்ளேஷனை குறைக்க முடியும்? இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி இருக்கும்போது எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க முடியும்? இதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அவர் சொல்கிற எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. மூணாவது எடுத்துக்கோங்களேன், சீப்பர் கவர்மெண்ட் டெட்டு அண்ட் தேர்ஃபோர் லோவர் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்படின்னாரு. இப்போ அவர் பண்ணுற அத்தனையுமே சீப்பர் டெட்டுக்கு. அப்போது ஷேர் மார்க்கெட் டவுன் ஆனோடனே நார்மலாக பாண்ட் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும்.
ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா பாண்ட் மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆகி போச்சு. தெர் இஸ் த ஈல்டு வந்து பயங்கரமாக ஷூட்டப் ஆகிடுது. வித்தின் 3-4 டேஸில் 3.8லேருந்து 4.51 இன்னும் கூட குறையல, ஸ்லைட்டாக இப்போ தான் குறைய ஆரம்பிச்சிருக்கு. $9 trillion வந்து இப்போ ரீஃபைனான்ஸ் பண்ணி ஆகணும். எப்போ? ஜூன் 2025. அப்போ இவ்வளோ ஹை ஈல்டு இருக்கிறது நீங்கள் எப்படி ரீஃபைனான்ஸ் பண்ண போகிறீங்க? அப்போ லோவர் ப்ரைஸில் தான் நீங்கள் ஆஃபர் பண்ணி ஆகணும். திஸ் நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்தாகணும். அது வந்து காஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஃபண்டிங் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் அனதர் கான்ட்ரடிக்ஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டாலர் வந்து சேஃப் ஹெவனாக இருக்கணும், எல்லாருக்கும் அது அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஆனால் இன்றைக்கி பண்ணுற ஆக்ஷன்னால டாலர் குறைஞ்சிருச்சு. ஏன்னா அதுதான் எக்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி 99.6 அது மாதிரி இருக்குது. பட் ஆனால் இந்த பாண்ட் மார்க்கெட்டில் ஆன குழப்படினால என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய ஸ்ட்ராங் டாலர் இமேஜே எஃபெக்ட் ஆகிடுது அப்படின்னு தான் சொல்லணும். அமெரிக்கா வந்து எல்லா கண்ட்ரிஸும் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னாரு. தட் இஸ் எல்லா ப்ராடக்ட் வேணால் எக்ஸ்போர்ட் பண்ணி எல்லாரும் சர்ப்ளஸ் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னார். அது வந்து உண்மை. சில கண்ட்ரிஸ் அது மாதிரி தான் பண்ணாங்க. அவங்க வந்து கெப்பாசிட்டி வந்து ஹியூஜ் தென் டொமஸ்டிக் டிமாண்டோட அமெரிக்காவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணி தென் அவங்க வந்து நல்லா சம்பாரிச்சாங்க. லைக் சைனா மாதிரி கண்ட்ரி அப்படின்னு கூட சொல்லணும். பட் ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வியட்நாம் 0 டேரிஃப் தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து இந்தியா கூட டெஸ்லாக்கு வந்து லோவர் டேரிஃப் தானே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இன்னும் நம்மக்கிட்ட அக்ரிமெண்ட் எதுவுமே சைன் பண்ணலையே. அதனால் வந்து அமெரிக்கன் ப்ராடக்ட் காம்படிட்டிவாக இல்லை. அதுதான் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ட்ரேட் டெஃபிசிட் ஏன் வந்துச்சு? நீங்கள் மேனுஃபேக்சரிங்கை விட்டுட்டு சர்வீஸ் செக்டாருக்கு போயாச்சு. அதனால் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த மேனுஃபேக்சரிங் திருப்பி கொண்டாட முடியாது. பட் அதே சமயத்தில் வித் பாருங்கள், சர்வீஸ் செக்டாரில் நீங்கள் $1 trillion எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. வேறு எந்த கண்ட்ரியும் அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இது அமெரிக்கா கிரேட்னஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகலையா? டாரிஃபோட எய்ம் என்னென்னா ஆன்ஷோரிங். திஸ் அமெரிக்காலே எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் இந்த டேரிஃப்லாம் வில் நாட் பிரிங் உடனே எல்லா கண்ட்ரியோட மேனுஃபேக்சரிங்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அமெரிக்காவுக்கு வந்து போட போகிறதில்ல. அண்டு ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஸ்கில் இல்லை. ஃபஸ்ட்டு அடிக்குவேட் ஸ்கில், ஐ மீன் ஸ்கில் இல்லை அப்படின்னா நம்பர் ஆஃப் பீப்புள், ஸ்கில்டு பீப்புள் இல்லை. செகண்ட் வந்து உங்களுக்கு ஹை சேல்ரி ஃபார் தி எம்ப்ளாயீஸ். அண்ட் அனதர் ஆஸ்பெக்ட் வந்து சப்ளை செயின் ப்ராப்ளம். அதையும் சேர்த்து மூவ் இன் பண்ணிட முடியாது அவ்வளோ ஈஸியாக அண்ட் குயிக்லி. நெக்ஸ்ட்டோட கான்ட்ரடிக்ஷன் என்னென்னா, ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு தான் ஒரு வந்து பிரதிபலிக்கும் உங்களுடைய சக்ஸஸ் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னாரு. பட் பார்த்தா ஷேர் மார்க்கெட் குறைஞ்சி போச்சு, பாண்ட் மார்க்கெட் காலி ஆகிடுச்சு, டாலர் வந்து வீக்கன் ஆகிடுச்சு, அந்த ரிசர்வ் கரன்சின்னு சொல்கிற அந்த ஸ்டேட்டஸும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும் டாலருக்கு. இந்த மாதிரி நிறைய இது சொல்லிகிட்டே போகலாம். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். ஹியூஜ் பட்ஜெட் டெபிசிட் இருக்குது, அதை குறைக்கணும், அதனால் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் நான் குறைக்க போகிறேன் அப்படின்னாரு. அண்டு கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் குறைச்சா அப்படின்னா தென் வந்து அதே ஒரு பெரிய பூஸ்டாக அமையும். அவங்க வந்து பாரோ பண்ண வேண்டியதில்லை ஜாஸ்தி அப்படின்னு சொன்னார். பட் வந்து இந்த மாதிரி ஹை டேரிஃப் போட்டு உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிங்கன்னா தென் வந்து ரிசெஷனுக்கு தானே போய் முடியும். ரிசெஷனுக்கு போய் முடிஞ்சிச்சுன்னா தென் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி ஆகணும், தென் குவான்டிடேட்டிவ் ஈஸிங் பண்ணி ஆகணும். அது வந்து எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக தானே ஒர்க் அவுட் பண்ணும்போது. பட் ஆனால் இந்த பட்ஜெட் டெஃபிசிட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த பட்ஜெட் டெபிசிட் பண்ணும்போது கவர்மெண்ட் வந்து லயபிலிட்டி க்ரியேட் பண்ணியிருக்காங்க அவங்க அக்கௌண்ட்டில். ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு இடத்துல அசட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அமெரிக்கா கிரேட்டாக இருக்கிறதுக்கு ஆன் த ஃபினான்ஷியல் சைடில் இந்த பட்ஜெட் டெபிசிட்டும் ஒரு காரணம். எங்கே லயபிலிட்டி சைடு இன்க்ரீஸ் ஆகுதோ இன்னொரு சைடில் அசட் சைடு இன் அமெரிக்காவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாருங்கள், பிளாக் ராக்கோட அசட் அண்ட் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ? $10 trillion அண்ட் அபவ். எப்படி அவங்கனால அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு? அண்டு ஒன் மோர் திங், வாரன் பஃபெட்டு ஏன் அவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கார்? அவர் அமெரிக்காவில் பிறந்தனால தான். ஸ்மார்ட்னஸ் ஆட் பண்ணிக்கலாம்,
பட் ஆனால் அவர் அமெரிக்காவில் பிறந்தனால தான் அண்ட் இந்த மாதிரி பாலிசிஸ் இருக்கிறனால தான் அவங்கள மேனுஃபேக்சர்லேருந்து சர்வீஸ் செக்டாருக்கு ஷிஃப்ட் ஆகிடுது கண்ட்ரியே. அதனால் அமெரிக்கா இஸ் கிரேட்டு ஈவன் டுடே. ஒன்லி மேனுஃபேக்சரிங்கில் கிரேட்டாக இல்லை, ஆனால் சில ஏரியாவில் ப்ராப்ளம் இருக்குது. லைக் ஹியூஜ் பட்ஜெட் டெஃபிசிட்டு, ஹியூஜ் பாரோயிங் பை த கண்ட்ரி ஆஸ் வெல் as ஃபார் இண்டிவிஜுவல். ட்ரேட் டெஃபிசிட்டும் ஹியூஜாக இருக்குது. பட் இது அப்ரோச் டு இந்த சால்வ் பண்ணுறது எதுவுமே ரைட் இல்லை அப்படின்னு நான் சொல்லணும். பட்ஜெட் டெஃபிசிட்டு ஏன் வந்துச்சு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த பேண்டமிக்கு ஒரு ரீசன், பிகாஸ் ஆஃப் இந்த வார்ன்னு சொல்லலாம். இல்லாட்ட வந்து ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் சிப்புக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க நீங்கள். ஏன்னா அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் கம்பெனினால அங்கேயே ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்புறமேல வந்து ஹியூஜ் ப்ரைவேட் டெட்டு இன் 2008 வந்து ப்ரைவேட் டெட்டு ஜாஸ்தியாக இருந்தனால அந்த டைமில் ஒரு பெரிய கொலாப்ஸ் வந்துச்சு, ஃபினான்ஷியல் கொலாப்ஸ் வந்துச்சு. அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக நிறைய ஃபினான்ஷியல் மெஷர்ஸ் எடுக்கிறனாலையும் டெட்டு வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த டெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்போ லோவாக இருந்தனால அது தெரியல. இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜாஸ்தியானனால பெரிய ப்ராப்ளம் த்ரூ அவுட் த வேர்ல்டு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் ட்ரம்ப்போட இது வந்து ஃபுல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் தான். அதனால் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஈவன் இப்போ வந்து இஎம்எஸ்க்கு ரிலாக்ஸேஷன் பண்ண மாதிரி சூன் வந்து நிறைய இதில் ரிலாக்ஸேஷன் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். இந்த 90 டேஸ்க்கு முன்னாடியே நிறைய அக்ரிமெண்ட்டு சைன் ஆகிடும். அதுவும் வந்து இந்தியாவுக்கு ஃபேவரபுளாக தான் அது அமையும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட்டு டாபிக் உள்ளே போகலாம். தெர் இஸ் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கணும். இதில் வந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி அனலைஸ் பண்ணுறதுக்காக எடுத்த கம்பெனிஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, செரிமா எஸ்ஜிஎஸ், தென் கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ், தென் டிக்ஸான், ஆவ்லான், ஆம்பர் என்டர்பிரைசஸ் அண்ட் பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட், இந்த கம்பெனிஸ் தான் எடுத்திருக்கேன் நான். அண்டு இவங்கள வந்து பேசிக்கலி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் அந்த கான்ட்ராக்டு மேனுஃபேக்சரிங் தான் பண்ணுறாங்க. லைக் இன்னும் இந்த ஃபார்மா கம்பெனி சொல்லுவோம்ல, கான்ட்ராக்ட் ட்ரக் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இங்கே வந்து பிராண்ட் வச்சுருக்காங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சே சாம்சங் இல்லாட்ட சைனீஸ் பிராண்டுக்காக இவங்க வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அந்த இதுக்கு வந்து ஃபுல்லாக ரா மெட்டீரியல் கொண்டு எத்தனையோ சப்ளை பண்ணிவிடுவாங்க. அதை மேனுஃபேக்சர் போய் திருப்பி அவங்கக்கிட்டே கொடுத்தாகணும். அவங்க வந்து அதை மார்க்கெட் பண்ணிவிடுவாங்க. இந்த பிஸ்னஸ் தான் ஆல்மோஸ்ட் எல்லாரும் அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இப்போ டிக்ஸான், பிஜி எலக்ட்ரோபிளாஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்லைட்லி பெட்டராக இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சருக்கு மட்டும் பிஸ்னஸ் பண்ணாமல் இவங்களோட ஓன் டிசைனும் கொடுத்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அந்த பிராண்டு கொடுக்குறவங்களுக்கு தான் போய் சேரும். அண்டு இவங்க வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, ஒன்லி மேனுஃபேக்சரிங் மட்டும்தான் இவங்க பார்க்கணும். ஸோ வித் தட் இன்ட்ரொடக்ஷன் நம்ம இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுவே 2 விதமாக அனலைஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து எல்லா கம்பெனியும் டிஸ்கஸ் பண்ண முடியாது, இதோட வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். as well as கூகுள் ஷீட்டில் கூட இருக்குது, நீங்கள் போய் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். இதில் வந்து Q4 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லா கம்பெனிஸுக்கு கொடுத்துருக்கேன். அதே சமயத்தில் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் 26லேயும் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன் நான். அண்டு எந்தெந்த கேட்டகரியில் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரெவென்யூ எப்படி இருக்கும், அவங்களோட எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்கும், தென் வந்து இவங்களோட எபிட்டா எப்படி இருக்குது, எபிட்டா மார்ஜின் எப்படி, த நெட் ப்ராஃபிட் அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின், இது இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் மட்டும் அனலைஸ் பண்ணியிருக்கேன், அது கொடுத்துருக்கேன். அஃப்கோர்ஸ் இந்த கம்பெனிஸ் எல்லாமே என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நார்மலி ஒரு 3 to 4% மேலே இவங்களுக்கு மார்ஜின் இருக்காது, இந்த நெட் ப்ராஃபிட் மார்ஜின். அண்டு ஸ்லைட்டாக இந்த எபிட்டா மார்ஜின் வந்து அபவுட் 6 to 7% அது மாதிரி இருக்கும். அண்டு சம் ஆஃப் தம் வந்து ஈவன் 10-12% கூட வச்சுருக்காங்க. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அண்ட் இவங்களோட வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக இவங்களோட எபிட்டா மார்ஜின் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கோம். அஃப்கோர்ஸ் வால்யூம் வைஸ் பார்த்திங்கன்னா ஆர் தி ரெவென்யூ வைஸ் பார்த்திங்கன்னா த லீடர் வந்து டிக்ஸான் தான் சொல்லணும். அண்டு மித்தவங்களாம் அதை அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லணும். ஒவ்வொருத்தரோடைய செக்மெண்ட்டு கூட இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கூட பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். இதே சமயத்தில் எந்த கம்பெனி த பெஸ்ட் கம்பெனி இந்த லிஸ்ட்டு அப்படிங்கிறது கூட
இதில் கொடுத்துருக்கேன், அது கூட பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து என்னுடைய வியூ. ஏன் வந்து இந்த இஎம்எஸ் இண்டஸ்ட்ரிக்கு நான் ஒரு செப்பரேட்டாக ஒரு எஸ்டிமேட் போட்டோம், அப்புறமேல ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷனும் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து இந்த இண்டஸ்ட்ரி இது வந்து டொமஸ்டிக் பிளேயர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பிஸ்னஸில் தான் மெயினாக இருக்காங்க. இதே சமயத்தில் அமெரிக்காவில் வந்து முன்னாடி ப்ராப்ளமாக இருக்க வேண்டியது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அண்டு வித்தவுட் எனி டாரிஃப் பேரியர் இல்லாமல் இந்த பிளேயர்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். தெர் இஸ் இந்த ஓஇஎம் பிளேயர்ஸ்லாம் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தனால இந்த இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. ஸோ அதனால இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செக்டார் நமக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தான் இதை எடுத்து நான் பேசுகிறேன். என்னையை பொறுத்த வரைக்கும் த டாப் அண்ட் த பெஸ்ட் பிளேயர் பேஸ்ட் ஆன் த அனாலிசிஸில் தான் சொல்கிறேன் நான், பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸில் தான். இது வந்து பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் நம்பர் 1 ஆகுது. அண்ட் கெய்ன்ஸ் டெக்னாலஜி அவங்க வந்து நம்பர் 2 இருக்கிறாங்க. டிக்ஸான் வந்து நம்பர் 3, ஆவ்லான் டெக்னாலஜிஸ் 4 அண்ட் ஆம்பர் என்டர்பிரைசஸ் 5 அண்ட் சிரிமா வந்து நம்பர் 6. அதுக்கு ரீசன்ஸ் அத்தனையுமே இதில் கொடுத்துருக்கேன் நான். அண்டு அஃப்கோர்ஸ் ஒவ்வொருத்தங்களும் ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பர் எடுத்துட்டிங்கன்னா இந்த ரூம் ஏர் கண்டிஷனருக்கு கம்பனன்ட்ஸ் நிறைய இப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் எடுத்திங்கன்னா அவங்களும் ரூம் ஏர் கண்டிஷனர்லாம் பட் மித்த ப்ராடக்ட்டும் இப்போ நிறைய ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்காக தனியாக வந்து பிளான்ட் வர ராஜஸ்தானில் போட்டிருக்காங்க. இது வந்து பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய இவங்களே கம்பனண்ட் மேனுஃபேக்சருக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்பெஷலி இந்த ரூம் ஏர் கண்டிஷனர் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷனலி க்ரோ ஆகிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பெரிய சப்போர்ட் அண்டு நாட் ஓன்லி அந்த இதுக்கு டோட்டல் ப்ராடக்ட்டு பட் ஆல்சோ த கம்பனண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதனால இந்த இண்டஸ்ட்ரி வந்து ட்ரெமெண்டஸாக க்ரோ ஆக போகுது. நீங்கள் அதர் இண்டஸ்ட்ரிகளில் லைக் வோல்டாஸ் கூட எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் ட்ரெமெண்டஸாக க்ரோ பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பெட்டர் அண்ட் பெட்டராக ஆக ஆக இந்த டிமாண்ட் ஃபார் ஏசி அண்ட் அதர் இந்த கன்சியூமர் டூரபிள்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதோட டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். டிக்ஸானை பொறுத்த வரைக்கும் செல்லுலர் த ஃபோன் தான், செல்ஃபோன் தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவங்களுடைய பிஸ்னஸ் 80% ஆஃப் த ரெவன்யூ வந்து அந்த ஏரியாவில் தான் வருது. அண்டு கெய்ன்ஸ் டெக்னாலஜி அந்த ஏற்கனவே சொன்னேன் நான். இவங்க வந்து ஒரு டிவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ, ஒரு ஏரியாவில் மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல இருக்காங்க. இப்போ வந்து வேல்யூவேஷன், ஏன்னா அதுவும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. அந்த வேல்யூவேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து இந்த டிக்ஸான் எடுத்துக்கலாம். இது வந்து 14,625 இன்றைக்கி மார்க்கெட் ரேட். இந்த வீடியோ பண்ணுறப்ப இந்த ப்ரைஸு. மார்க்கெட் கேப் எடுத்திங்கன்னா about 88,000 crores இருக்குது. பர்ஹாப்ஸ் த லார்ஜஸ்ட் பிளேயர் இந்த இதுன்னு சொல்லணும் இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு. அண்டு 52 வீக் ஹை பார்த்திங்கன்னா 19,000 rupees போனது. இன்றைக்கி வந்து குறைச்சி கோட்டாயிருக்கு, 14,000 கோட்டாயிட்ருக்கு. பட் பி ரேஷியோ இஸ் வெரி ஹை. ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணோம் இந்த ப்ரைஸ்லேயும் வாங்கலாமா அப்படின்ட்டு. கெய்ன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 5,400 இன்றைக்கி கோட்டாயிட்ருக்கு. ஹையஸ்ட்டு ப்ரைஸ் 7,800 வரைக்கும் போடுது. பட் லோவஸ்ட் வந்து 2,400. இதெல்லாம் 52 வீக் ஹை அந்த லோ அப்படின்னு சொல்லணும். இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் பார்த்திங்கன்னா 955 இருக்குது. அண்டு இவங்க 52 வீக் ஹை வந்து 1,054 அண்டு லோவஸ்ட்டு பார்த்தா 178 இருக்குது. அண்ட் பட் பி ரேஷியோ வந்து பர்ஹாப்ஸ் இதுக்கு வந்து 60 தான் இருக்குது. இது நிறையா குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து இவங்க ஓஇஎம் மட்டும் இல்லை, ஓடிஎம்லும் நிறைய ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட ஓன் டிசைனும் நிறைய இருக்குது. ஸோ இந்த பிளேயர் டு பி வாட்ச்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அது இதோட ஃபுல் ரிப்போர்ட் அதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இது வந்து வேர்டிக்ட்டும் சேர்த்து கொடுத்துருக்கேன். இது என்னுடைய வியூ. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் இருந்தாலும் என்னுடைய வியூ வித் அ ரீசனோடு கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள். அண்டு உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நான் கூட அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், இல்லாட்டி கரெக்ட் பண்ண கூட ட்ரை பண்ணுறேன் அந்த இதுக்கெலாம். அஃப்கோர்ஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லாமல் இல்லை. ஸோ நார்மலி இந்த கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்லாம் லோ மார்ஜின் தான் இருக்கும். ஏன்னா கேபிட்டலில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு ஆர்ஓசி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன்னா கேபிட்டல் வந்து நீங்கள் அகெயின் அண்ட் அகெயின் வந்து நிறைய வந்து அசட்ஸ் வாங்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஸோ அதனால் பாரோ பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. அண்ட் அதே சமயத்தில் வந்து இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின்லாம் ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும். 2%, 4% அந்த மாதிரி தான் இருக்கும், நிறைய இருக்காது. பட் ஆனால் பிகாஸ் ஆஃப் த ஹை டிமாண்டட் ப்ராடக்ட்னால இதோட
ப்ரைஸ் டு மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கனாலும் ரொம்ப ஹையாக தான் இருக்கும். அண்ட் இதுதான் யூனிக் ஃபீச்சர்ஸ். இதில் வந்து இன்னொரு இது பார்க்கலாம், இவங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பாரோயிங் எங்கே போகும் அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியே ரொம்ப சென்சிட்டிவ் இண்டஸ்ட்ரி. அதாவது சடனாக வந்து ஏதாவது ஒரு பாலிசி டெசிஷன் வந்து நெகட்டிவாக போச்சு அப்படின்னா த ஹோல் இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் ஆகும். இப்போ ஆக்சுவலாக இந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா சிவியராக அஃபெக்ட் ஆக வேண்டியது ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் 5ஆம் தேதி வந்து சென்னை ஏர்போர்ட்லேருந்து 1.5 மில்லியன் செல்ஃபோன்ஸ் வந்து ஆப்பிள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அமெரிக்காவுக்கு. ஏன்னா 9th வந்து டெட்லைன் இருந்தது அந்த புது டேரிஃப் வர்றதுக்கு. அதுக்கு முன்னாடி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லி அவசரமாக எடுத்துகிட்டு போனாங்க. அஃப்கோர்ஸ் 9th அன்னைக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி நடந்தது. தெர் இஸ் டேரிஃபே கிடையாது எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டாரு ட்ரம்ப்பு. ஸோ அதனால் இந்த மாதிரி இப்போ பாலிசி டெசிஷனால் இந்த இண்டஸ்ட்ரி ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். இதுதான் மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் கூட படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய வியூ ஆஃப் இது. நிறைய பேப்பர்ஸ் நிறைய சோர்ஸஸ்லேருந்து கேதர் பண்ணி கம்பைல் பண்ணது இந்த உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வியூஸ் இருந்தால் கூட அதை கமெண்ட்ஸில் கொடுங்க. நானும் அதை பார்த்து படித்து அதை கூட கரெக்ட் பண்ணணுன்னா கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்டு இந்த ஸ்டாக்கு நான் சொன்ன ஸ்டாக் ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட கேட்டு அப்புறம் டெசிஷன் எடுங்க. ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்ஸை பற்றி பேசுனதெல்லாம் ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இதோட இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.